பெரும்பாலான பொது மற்றும் வர்த்தக விடுமுறைகள் வெள்ளி மற்றும் திங்கட்கிழமைகளில் வருவதால் 2023 ஆண்டு நீண்ட வார இறுதிகளின் ஆண்டாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 6 வெள்ளிக்கிழமை துருத்து போயா மற்றும் ஏப்ரல் 7 புனித வெள்ளி என்ற அடிப்படையில் 2023 ஜனவரி மாதம் முதல் வருடத்தில் 9 நீண்ட வார இறுதி நாட்கள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மின் கட்டணம் உயர்த்தப்பட்டால் நீர் கட்டணமும் உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மின்சார கட்டண அதிகரிப்புடன் ஒப்பிடும்போது நீர் கட்டணங்களும் அதிகரிக்கப்பட உள்ளதுடன் நீர் விநியோகத்திற்கான அதிகளவு மின்சாரம் செலவிடப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குடிநீர் விநியோகத்தில் பம்பிகள் செய்யும் பணிகளுக்கு அதிக அளவு மின்சாரம் தேவைப்படுவதால் மின் கட்டணத்தை உயர்த்தினால் அதற்கேற்ப குடிநீர் கட்டணமும் உயரும். மின் கட்டணம் உயர்த்தப்பட்டால் குடிநீர் கட்டண உயர்வை தடுக்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிபர் ஆசிரியர்களுக்கான குறுசெத கடனுக்கான கடன் மற்றும் வட்டி தவணைகளை செலுத்தும் போது 9.5% இருந்த வட்டியை 15.5% வரை அதிகரிக்க எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட பாதீட்டு திட்டத்தில் அதிபர் ஆசிரியர்களுக்கு எவ்விதமான கொடுப்பனவுகளும் அதிகரிக்கப்படவில்லை என இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் சுந்தர்லிங்கம் பிரதீப் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் திட்டம் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். குறைந்த வருமானம் பெறும் பிரிவின் மற்றும் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு சில திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது குறித்து அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டு வருகின்றது. எவ்வாறெனினும் பொருளாதார நெருக்கடியில் முக்கிய சிக்கல்களை தீர்க்க இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் இதன்போது நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அரசு நிறுவனங்களில் இந்த வருடமும் கொண்டாட்டங்களை நடத்த முடியாத நிலை உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நிகழ்வுகளுக்காக அரச நிறுவனங்கள் செலவு செய்வதை நிறுத்தும் உத்தரவு அடுத்த ஆண்டு வரை நடைமுறையில் இருக்கும் என நிதியமைச்சு புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. 2023 ஆண்டிற்கான செலவினங்களை அங்கீகரிக்கும் மற்றும் பொது செலவினங்களை நிர்வகித்தல் என்ற தலைப்பில் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தவினால் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வருடாந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளின் மூலம் ஒதுக்கப்படும் நிதி வரம்புகள் அடுத்த வருடத்திற்கு மிகையாகாத வகையில் செலவுகளை நிர்வகிப்பது அதிகாரிகளின் பொறுப்பு என அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்க ஊழியர்களுக்கு விசேட முற்பணம் வழங்குவது தொடர்பில் பொது நிர்வாக அமைச்சு விசேட சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த நடவடிக்கை இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது. அதன் அடிப்படையில் 2023 ஆண்டில் அரசாங்க ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக 4000 ரூபாவுக்கு உட்பட்ட தொகையை முற்பணமாக செலுத்துமாறு அனைத்து அமைச்சர்களுக்கும் உள்ளூராட்சி மற்றும் திணைக்களங்களின் தலைவர்களுக்கும் பொது நிர்வாக அமைச்சு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. முட்டை தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வு ஆகிய பிரச்சினைகளுக்கு இந்த வாரத்திற்குள் தீர்வு காணப்படாவிட்டால் பான் உட்பட பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகள் பாரிய அளவில் அதிகரிக்க நேரிடும் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய காலகட்டங்களில் முட்டையொன்றின் விலை 70 ரூபாவை அண்மித்துள்ளது. அதிக விலைக்கு முட்டைகளை கொள்வனவு செய்ய முடியாத நிலைக்கு பேக்கரி தொழில்கள் தள்ளப்பட்டுள்ளது. முட்டை தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வு ஆகிய பிரச்சினைகளுக்கு இந்த வார காலத்திற்குள் தீர்வு காணப்படாவிட்டால் பான் உள்ளிட்ட பேக்கரி உணவுப் பொருட்களின் விலையை மீண்டும் அதிகரிப்போம் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். தற்போது கடனில் சிக்கி தவிக்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் 2024 முதிர்ச்சி அடையும் $175 மில்லியன் அமெரிக்க பெறுமதியான சர்வதேச பத்திர முதலீடுகளுக்கான கடன் சேவை கொடுப்பனவுகளை 12 மாதங்களுக்கு இடைநிறுத்துமாறு கோரியுள்ளது. ஆண்டிற்கு 7% உத்தரவாத விகிதத்தில் இந்த பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது.
அத்துடன் தமது நிறுவனங்களின் வருமானம் மற்றும் செலவுகளில் தொடர்ந்து அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது எனவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. கருப்பு சந்தையில் வர்த்தக நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தும் நோக்கில் விசேட சட்டம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களை ஏமாற்றி கூடுதல் விலைகளுக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களின் வியாபார அனுமதி பத்திரத்தை உடனடியாக ரத்து செய்யும் வகையில் புதிய சட்டம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். முட்டை, கோழி இறைச்சி, அரிசி, பால்மா, இனிப்பு பண்டங்கள் உள்ளிட்ட பல பொருட்களின் விலைகள் இவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நியாயமற்ற பொருட்களின் விலைகளை உயர்த்தும் வர்த்தகர்களை உடனடியாக தண்டிக்கும் சட்டங்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப்பொருள் தொடர்பில் குறிப்பிட்ட தகவல் கிடைத்தால் மாத்திரம் பாடசாலை மாணவர்களை உடனடியாக பரிசோதிக்குமாறு போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரட்ன அனைத்து போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். போதைப்பொருள் பாவனை பாடசாலை மாணவர்கள் மத்தியில் அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் பாடசாலை மாணவர்களின் புத்தக பைகளை சோதனை செய்யும் நடவடிக்கை வருங்காலத்தில் மேற்கொள்ளப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தங்களுடைய பிறப்புச் சான்றிதழ்களை பெறுவதில் பொதுமக்களுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் எதிர்காலத்தில் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்படும் என்று உள்நாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் அசோக் பெரியந்த தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களினால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை நெறிப்படுத்துவதே தற்போதைய அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பதிவாளர் நாயக திணைக்களத்தினால் வழங்கப்படும் சேவைகளை நெறிப்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கையில் இன்றைய தினத்திற்கான மின்வெட்டு நேர அட்டவணையை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று 2 மணித்தியாலங்களும் 20 நிமிடங்களும் மின்வெட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைகளுக்கு அமைவாக இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக குழுவின் தலைவர் ஜனக ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் அரச சேவைகளுக்கான சாரதிகள் நடத்துனர்களின் வெற்றிடங்கள் காரணமாக நாளாந்தம் 800 பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலித் டி அஸ்வின் தெரிவித்துள்ளார். குறித்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவையின் ஒப்புதலின் பேரில் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் இடம்பெறும் என்றும் அதற்கான ஒப்புதல்களுக்கான காத்திருப்புக்காக அவர்கள் காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதுவரையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான சுமார் 1200 பஸ்கள் மட்டுமே தற்போது வரையில் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் விரைவில் வெற்றிடங்களுக்காக இளைஞர்கள் சேவையில் சேர்த்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.